மூன்றாவதாக சந்தனத்தின் நறுமணம் நம்ம வீட்டுல இருந்துட்டே இருக்கும். வீட்டுல சந்தனம், விபூதி, பூ இந்த மாதிரி வாசனைகள் அடிக்கடி நம்ம வீட்டுல திடீர்னு வரும். இந்த மாதிரி நறுமணங்கள் வருது அப்படிங்கிற பட்சத்துல வீட்டுல குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது அப்படிங்கறது அர்த்தம். சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம், ஜவ்வாத அபிஷேகம் எல்லாம் செய்யறப்ப அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும்போது அது கூடவே இந்த நறுமணங்களும் வரும் அப்படிங்கறது ஐதீகம். இதுவுமே குலதெய்வம் வீட்டுல இருக்கு அப்படிங்கறத உறுதி செய்யற ஒரு அறிகுறி தான். அதே போல சுருட்டு வாசனை. ஒரு சில குடும்பத்திற்கு முனீஸ்வரர், கருப்பன், ஐயனார் இது மாதிரியான ஆண் தெய்வங்களும் குலதெய்வமாக இருக்கும் இல்லையா? இது போன்ற தெய்வங்களுக்கெல்லாம் சுருட்டை பிரசாதமாக வைத்து வழிபடுவது வழக்கம். அதற்கு ஏற்றாற்போல் நம்மளோட வீட்டுல அந்த சுருட்டு வாசனை அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். உங்களோட வீட்டுல அந்த மாதிரி சுருட்டு வாசனைகள் நீங்கள் உணர்கிறீர்கள் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துலயும் குலதெய்வ நடமாட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதை முழுமையாக நம்பலாம்.